டு ஹெல்த்தி குக்கி சேனல். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி குக்கி சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் எப்படி வறுக்கிறது தான் பார்க்க போகிறோம். என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஏரி வவ்வால் மீன் தான். எப்படி மசாலா போடுறது மசாலா போட்டு எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. நாங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் போட்டாச்சு. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் புழிஞ்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. 1/2 hour கழிச்சு நம்ம பார்க்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா மீன் வந்து மசாலா கூட நல்லா ஊறி இருக்கு. இப்போ வாங்க நம்ம பொரிச்சிடலாம். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் மீன் வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீனையும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டே இருங்க எல்லாத்தையும். 2 பக்கமும் வத்தாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ இருக்கிற மீன் எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். உங்களுக்கு நான் எல்லா மீனையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மசாலா போட்டு 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பொரிச்சு சாப்பிட்லாம். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு வச்சு பொரிச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த மீனையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எல்லா பொருளும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சோறு பாருங்கள். இது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் குழம்பு. இது வந்து கிழங்கா மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புல போட்டு சாப்பிட்டா இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம செஞ்ச மீன் வறுவல். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.